ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான வாத்துக்கறி குழம்பு தான் செய்ய போகிறோம். அப்படியே ஆவி பறக்கிற இட்லியோட சுட சுட குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸில் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது கறியில் மஞ்சத்தூள், தயிர் போட்டு தான் நான் வாஷ் பண்ணுவேன் எப்போவுமே. எனக்கு இப்படி வாஷ் பண்ணால் தான் அந்த நீச்சு ஸ்மெல் வராமல் இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க வாத்து அந்த பிளட்டோடு தான் சமைக்கணுன்ட்டு. அது என்ன இதுன்ட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க வாத்தை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா கறி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல, தயிர் ஊற்றினா சாஃப்ட் ஆகுன்றதுக்காக நான் தயிர் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு மிளகு, ஒரு முழு கட்டி பூண்டு தோலோட மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதுதான் வந்து குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே. இப்போது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா. நீங்கள் வேணும்னா வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். நான் டேஸ்ட்டுக்காக தான் வந்து கரம் மசாலா போடுறேன். இப்போது மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க, உங்கள் தேவைக்கு எவ்வளோ தேவையோன்ட்டு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டதுக்கப்புறம் குழம்பு எவ்வளோ தண்ணி தேவையோ உங்களுக்கு அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாகவே தான் வைக்கிறேன். ஏன்னா இட்லிக்குன்றதுனால நான் வந்து இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வரும்போது குக்கர் மூடி 3 விசில் விட்டு எடுத்தால் ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டான வாத்துக்கறி குழம்பு ரெடி ஆகிடும். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றிருப்பேன். பட் ஆனால் வாத்துக்கறியில் கொழுப்பு இருக்கிறதுனால இவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு. அதனால தான் கொஞ்சமாக ஊற்ற சொன்னேன். பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டான வாத்துக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.